ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு விக்கி ட்ராவல்ஸ் அண்ட் லாக்ஸ். ஸோ கொடைக்கானல் பட்ஜெட் ட்ரிப் பார்ட் 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரிப்பில் நம்ம சோஃபார் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிருப்போம்னா ஒரு 1000 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ. நாங்கள் வந்து ரிமைனிங் அமௌண்ட்டை எங்கெங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதை இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். நீங்கள் ஒரு 7 o'clock நாங்கள் எல்லோரும் எழுந்துட்டு நாங்கள் ஃபுல்லாக ரூமை ஃபுல்லாக வெக்கேட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் தங்கியிருந்த ரூம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ஏறி போனோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலோட இமேஜ் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன். தென் பார்த்தாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்கே பிளான் பண்ணியிருந்தோம்னா சேம் நம்ம அம்மா ஹோட்டலில் தான் கைஸ். ஆக்சுவலாக அது பட்ஜெட் ட்ரிப்புன்றதால நம்ம வந்து பட்ஜெட்டாக வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணோம். ஸோ உண்மையாக சொல்கிறேன், அம்மா ஹோட்டலில் வந்து ஃபுட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன் டைம் வச்சு ட்ரை பண்ணுங்கள். மார்னிங் வந்து அங்கே வந்து இட்லி மட்டும்தான் கிடைக்கும். அதுமாதிரி டின்னர் அங்கே கிடையாது கைஸ். ஒன்லி பார்த்தீங்கன்னா லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் இட்லி தான் வாங்கியிருந்தோம். ஒன்ஸ் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்த பிறகு நாங்கள் வந்து கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் பஸ் ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருந்தது. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பூண்டிக்கு போகிற பஸ் கைஸ் ஆக்சுவலாக இது. ஸோ இந்த பஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே அட்டாச் பண்ணுறேன். எல்லா எக்ஸ்பென்ஸும் நான் மேலே அட்டாச் பண்ணிட்டு வரேன். நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே வாங்க. ஸோ கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஓன் வெஹிக்கிளில் வந்தாலும் சரி, இல்லை வந்து டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணாலும் சரி, ஸோ ஒன் டேவாச்சும் நீங்கள் வந்து பஸ் ட்ராவலை என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த பட்ஜெட் ட்ரிப்பை பிளான் பண்ணும் போதே என்ன பிளான் பண்ணோம்னா, எல்லாரும் சுற்றி பார்க்குற மாதிரி இந்த ஐகானிக்கான பிளேஸ்லாம் நாங்கள் போக விரும்பலை. ஆக்சுவலாக இந்த குணா கேவு, தென் டால்ஃபின் நோஸு, அப்புறம் கூக்கர் வாக்கர் பாயிண்ட்டு. ஆக்சுவலாக கொடைக்கானலோட ஐகானிக்கே இருந்தோன்னா அதோட அவுட்ரு தான். நீங்கள் கொடைக்கானல்லேருந்து பூம்பாறை, அப்படியே மன்னவனூர் லேக்கு, அப்படியே பூண்டி, இந்த ரூட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணாலே ஒரு அந்த ட்ராவலுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேச்சரை நீங்கள் வந்து ரியலாக என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலாக கொடைக்கானல்லேருந்து நீங்கள் சைட் சீயிங் பார்க்கறத விட இந்த அவுட்ரு போய் நீங்கள் சைட் சீயிங் பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. இந்த பஸ் ட்ராவல் உண்மையாகவே ரொம்ப ரம்மியமாக இருந்தது. இந்த காட்சிகள் நீங்கள் பாருங்கள். நீங்கள் வந்து காரில் ட்ராவல் பண்ணாலும் சரி, இல்லை வந்து உங்கள் ஓன் வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணாலும் சரி, இந்த ஓப்பன் அண்ட் வைடு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 1 o'clock பார்த்தீங்கன்னா மன்னவனூர் லேக்கை வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த லேக் என்ட்ரி ஆன உடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அங்கே நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் தூரம் வாக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயே ஃபுட் கோர்ட் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு எதனா பசிக்குது, ஏதோ நீங்கள் பிஃபோராக பிளான் பண்ணனா இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பசிக்குதுன்னா இங்கேயே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுற ஒரு பிளேஸ் வந்து மன்னவனூர் லேக் தான் கைஸ். ஏன்னா இது வந்து கொடைக்கானலுக்கு ரொம்ப அவுட்டரில் இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு ட்ராவல் பண்ணி போய் பார்க்குறது ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டு மாதிரி இருக்கும். நல்லா அந்த கிராஸ் போட்டு கிரவுண்ட் நல்லாயிருக்கும். அதில் வந்து வாலிபால் போட்டிருந்தாங்க. அதை தாண்டி சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கான சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருந்தது. அப்படியே நீங்கள் ரைட் கட் பண்ணிங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் இல்லாத போட்டில் சூப்பராக வந்து அந்த கொடை மாதிரி வச்சுருந்தாங்க. எங்கள் மக்களே குதிரை ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தெரிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு யாரும் ஓனர் செல்ல போட்டிருக்குது. இது ஃப்ரீயாகவே தெரிஞ்சிட்டு இருக்கு. இந்த ரிட்டன் ரெடெம்ஷனில் வர மாதிரி இருக்குது குதிரை. சூப்பராக அழகாக இருக்குது கைஸ். நாங்கள் இதுக்கு அந்த ஒரு செரி பழம் ஒன்று கொடுத்தோம். சூப்பராக அது அழகாக பிரித்து சாப்பிட்டுச்சு. கொட்டையை தனியாக எடுத்து சாப்பிட்டுச்சு. ஒரு 2 hours பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். ஜாலியாக இருந்தது. நாங்கள் ஃபோட்டோ வீடியோஸு எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபன்னாக போச்சு. என்னடா இது போட்டிங் ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்தா அப்போ தான் தெரிஞ்சது மக்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காற்று வந்து அதிகமாக அடிக்குது. அதனால் வந்து அலோவ் பண்ண மாட்றாங்க நிறைய பேர். அவங்க வெயிட் பண்ண சொல்கிறாங்க. நாங்கள் ஆக்சுவலாக ஒரு 1 hour வெயிட் பண்ணியிருப்போம். நாங்கள் 1 hour வெயிட் பண்ணியும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, காற்று அதிகமாக இருக்குது, பீப்புள் வந்து கீழே விழுந்துருவாங்க. அது பார்த்தீங்கன்னா பரிசல் தான். ஆக்சுவலாக போட்னால் நம்ம நார்மல் பெடல் போட்லாம் இல்லை, அங்கே பரிசல் தான் இருந்தது. ஸோ காற்று அதிகமாக இருந்ததுன்னா அவங்களாலையும் துடுப்பு போட முடியாது. தென் சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். அது செட் ஆகிற மாதிரி தெரியல. அவன் அப்புறம் பரிசல் தான் போக முடியல. ஜிப்லைன் போய் கேட்டால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500னாங்க. ஆனால் நிச்சயமாக 500 ஒருத்தர் இல்லை மக்களை. இன்னும் இவங்க தான் சுற்றிட்டு இருக்கான். சரி நாங்கள் அப்படியே கிட்ட போனோம். ஆனால் அவன் பயப்படுற மாதிரி தெரியல. என்கிட்ட இருந்து ஒரு செரி பழத்தை கொடுத்தோம். நல்லா அந்த செரி பழத்தை எப்படி சாப்பிட போகிறான்னா
கொட்டையை தனியாக பிரித்து அந்த ஃப்ளஷை மட்டும் சூப்பராக சாப்பிட்டாங்க கைஸ். நாங்கள் அந்த லேக்கை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஒரு 2 o'clock போல் கிளம்பிட்டோம் கைஸ். 2 o'clock போல் மன்னவனூர் லேக்லேருந்து பூம்பாறை போகலான்னு முடிவு பண்ணுறோம். ஏன்னா பூம்பாறை வில்லேஜ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதோட ட்ராவல் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 minutes வரும். பஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா 22 rupees ஆச்சு. நான் வந்து மேலே போடுற எக்ஸ்பென்ஸ்லாம் நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிட்டே வாங்க. பூம்பாறை வில்லேஜ் உண்மையாகவே அழகாக இருக்கும் கைஸ். நீங்கள் வந்து வண்டியில் வந்தீங்கன்னா வண்டியை வந்து வேறு எங்கன்னா பார்க் பண்ணிவிட்டு இந்த வில்லேஜ் ஃபுல்லாக வந்து வாக் பண்ணி சுற்றி பாருங்கள். ஏன்னா நீங்கள் காரில் போனீங்கன்னு வச்சுங்களேன், ஜஸ்ட்டு அது கீழே இறங்கும், போய் கோயிலை பார்த்துட்டு நீங்கள் வந்துடுவீங்க மேலே. பட் ஆனால் நீங்கள் வந்து வெஹிக்கிள் எங்கன்னா பார்க் பண்ணிட்டு நீங்கள் ஃபேமிலியாக வரீங்கன்னா கார்லேயே போயிடுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி சோலோவாக வரீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். காரை அங்கே விட்டுட்டு ஃபுல்லாக வாக் பண்ணுங்கள். அந்த ரோட்டில் சூப்பராக இருக்கும். நீங்கள் வாக் பண்ணும்போதே உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக சீனரி இருக்கும். அண்ட் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் ஒன்று இருந்தது கைஸ். ஆக்சுவலாக அந்த ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா இங்கே விற்கிறாங்க. இதோட பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செரி அந்த மாதிரி சொன்னாங்க, பட் லோக்கல் நேமில் அவங்க சொன்னாங்க. பட் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க விற்கிறது 100 rupees 50 rupees அந்த மாதிரி அதோடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி விற்கிறாங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் ரோட்டு ஓரத்துலேயே மரம் பார்த்தீங்கன்னா நிறைய விளைஞ்சிருக்கு. நாங்கள் அப்படியே பறிச்சு அவங்ககிட்ட கேட்டு தான் பறித்தோம். அவங்க வந்து பறிச்சு சொன்னாங்க. நாங்கள் ஃபுல்லாக பறித்து சாப்பிட்டோம் நல்லா. பூம்பாறையில் ஒரு முக்கியமான பிளேஸ் இருக்குது கைஸ். ஆக்சுவலாக யார் வந்தாலும் இந்த கோயிலுக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ பூம்பாறையோட ஒரு ஐகானிக் கோயில் தான் இந்த முருகன் டெம்பிள். ஆக்சுவலாக நாங்கள் வந்த நேரத்தில் ஃபுல் க்ரௌடு, ஃபுல்லாக லைன் நின்றுருந்தாங்க. சரி நாங்கள் ஒரு 10 minutes வந்து கோயிலை ஃபுல்லாக சுற்றிட்டு அந்த க்ரௌட் எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா, பூம்பாறைக்கு வந்துட்டு அந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு ஜஸ்ட்டு வந்து போயிடுறாங்க. ஆனால் பூம்பாறையோட ஐகானிக்கே என்னென்னா அதோடைய வில்லேஜில் இருக்க சின்ன சின்ன இடங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வயல்னு சொல்லுவோம், நம்ம வந்து வயல்னுவோம். ஆனால் அங்கே வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும்ல, அவங்க விவசாயம் பண்ணுற லேண்டு. நாங்கள் வந்து அதுக்கு தான் போனோம். ஆக்சுவலாக அந்த கோயிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா லெஃப்ட் எடுத்திங்கன்னா ரோடு ஃபுல்லாக அந்த எந்த ரோடு போனாலும் அந்த அவங்க விவசாயம் பண்ணுற லேண்டுக்கு போயிடும். நாங்கள் அப்படியே ஜாலியாக எப்பயுமே ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து நேச்சரோட அடாப்ட் ஆகணும்னா கண்டிப்பாக வந்து வெஹிக்கிள் மட்டும் யூஸ் பண்ணி போகாதீங்க. கொஞ்சம் இறங்கி வாக் பண்ணி அது நீங்கள் அப்போ தான் பிளெண்ட் ஆக முடியும் நேச்சரோட. அப்போ தான் உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியும். எல்லாம் ஜஸ்ட்டு போவீங்க, வண்டி நிறுத்துவீங்க, சைட் சீயிங் பார்ப்பீங்க, அவ்வளோதான், ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடுவீங்க. அப்படிலாம் இருக்காதிங்க. ஒரு வண்டியை போய் ஒரு ஓரமாக பார்க் பண்ணிட்டு ஒரு 1 hour ஆச்சு சும்மா அப்படியே வாக் பண்ணுங்கள் அந்த ஏரியாவை சுற்றி. அவங்களுடைய அங்கே எப்படி இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்க, அங்கே வீடெலாம் எப்படி இருக்குது, அங்கே அவங்களுக்கு தண்ணி எப்படி வருது, அங்கே ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ண. நம்ம ஊரில் ஆக்சுவலாக வயல் எப்படி இருக்குன்னா 2 பக்கம் வரப்பு இருக்கும், நடுவில் பார்த்தீங்கன்னா தண்ணி போகும் அந்த பயிருக்கு போகிறதுக்கு. ஆனால் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கருங்கல்ல வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து நிலச்சரிவு ஏற்படும். அந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லாப்பாக டவுன்வர்ட்ஸில் இருக்கும். ஸோ இதை எப்படி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக கருங்கல்ல வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. நிலச்சரிவு வந்தாலும் அது வந்து கரெக்டாக தாங்கி பிடிச்சிக்கிற மாதிரி இங்கே நேராவாக இருக்கும். இதில் எல்லாம் நடந்து போகிறாங்க. ஸோ இங்கே வந்து எப்படின்னா ஒரு கூட்டமாக தான் வாழ்கிறாங்க. எப்படின்னா ஒரு இது ஏன் இடம் அப்படிலாம் இல்லாமல் எல்லாருமே அந்த காமன் வழி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்லா இருந்தது அந்த இடம் பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளம்ன்ற அந்த பழம் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா எல்லாத்துலேயும் சும்மா அவங்க அதை சாப்பிட கூட மாட்டுறாங்க, சும்மா தான் கிடக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 4-5 மரம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை போய் பறிச்சிங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பூம்பாறை வில்லேஜில் இறங்கும் போது ஈஸியாக இறங்கிட்டோம். எங்களுக்கு இறங்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 hour தான் ஆச்சு. ஆனால் ஏறும் போது பார்த்தீங்கன்னா நாக்கு தெளிச்சு கைஸ். சூப்பரான ஹோட்டல் கைஸ். இந்த ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஹோட்டலு. இது வந்து பூம்பாறையோடைய என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மீல்ஸ் தராங்க. ஆக்சுவலாக வந்து 120 rupeesக்கு சூப்பரான. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார், ரசம், மோர் எல்லாமே இருக்குது கைஸ். நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணோம். போட்டு செம பசி வேணாம், ஏன்னா ஃபுல்லாக நடந்து டயர்டு, முடியல ஒன்றுமே எங்களால். ஆக்சுவலாக சரி இருந்த பசிக்கு அன்லிமிட்டட் ரைஸு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நாங்கள் பூம்பாறையிலேருந்து கொடைக்கானல் பஸ் ஸ்டாப்புக்கு போகலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டுக்கே ஸ்ட்ரெயிட்டாக பஸ் வந்துருச்சு. சரி ஓகே இதான் நல்ல டைம், வத்தலகுண்டுக்கே பஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் ஏறிட்டோங்க. ஆக்சுவலாக இந்த பஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வத்தலகுண்டுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கொடைக்கானல் போய் போனாலும் ஒன்று தான், இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பஸ் வந்தாலும் ஏறி உட்காந்துருங்க. ஏன்னா கொடைக்கானல் போயிட்டீங்கன்னா சீட்டு கிடைக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சீட்டு கிடைக்கிறது. அதனால் நாங்கள் வந்து இங்கேயே ஏறிட்டோம். ஸோ நான் பட்ஜெட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் மேலே டேக் பண்ணுறேன். இது வரைக்கும் எவ்வளோ செலவாயிருக்குன்னா 1337 ரூபா செலவாயிருக்கு மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் 1500 நெருங்கிட்டோம். பார்ப்போம் எவ்வளோ செலவாகுது என்னென்னு. கொடைக்கானலுக்கு ஷார்ப்பாக இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30க்குலாம் வந்துருச்சு. ஒரு 30 minutes பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு. ஸோ பீப்புளெலாம் ஃபில்லான பேர் எடுப்பாங்க, ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸு. ஸோ இங்கேருந்து கொடைக்கானல் பஸ் ஸ்டாப்லேருந்து வத்தலகுண்டுக்கு ட்ராவலிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 3 hours ஆகும் டவுன் டைமில். ஸோ 3 hours ஃபுல்லாக நம்ம பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இதுக்கு பஸ் ஃபேர் ஆல்ரெடி நாங்கள் எடுத்துட்டோம், அதனால் பஸ் ஃபேர் சொல்லலை நான். ஸோ நம்ம இந்த பயணத்தை தொடரலாம் கைஸ், வாங்க. ஏன்னா போகிற வழியில் ஒரு டீ ஷாப்புக்காக இருந்தது, ஒரு ரெஸ்ட் ஏரியா மாதிரி. ஸோ பஸ்ஸை ஓரம் கட்டிட்டாங்க, நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறோம், ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம்.
தென் டீ ஷாப் பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருந்தது. ஓகே தான் கைஸ், ஆவரேஜாக இருந்தது. ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஒன்ஸ் நாங்கள் டீ குடிச்சிட்டு பஸ்ஸை வந்து எடுத்துட்டாங்க கைஸ் ஆக்சுவலாக. ஸோ வந்து கொடைக்கானல்லேருந்து வத்தலகுண்டு போயிட்டோம். வத்தலகுண்டுக்கு ஷார்ப்பாக ஒரு 8:40 போல் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, வத்தலகுண்டில் பஸ்ஸே இல்லை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தோன்னா ஒரு பஸ் வந்தது. அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம். 30 rupees சார்ஜ் பண்ணாங்க. தென் நாங்கள் வந்து திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோங்க கைஸ். ஆக்சுவலாக நாங்கள் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ரிட்டன் ட்ராவல் பண்ண ட்ரெயின் தான் பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பெட்டி அண்ட் பேக்கில் 2 பெட்டி தான் கைஸ் அன்ரிசர்வ்டு. ஸோ சொல்லவே வேணாம், செம்ம ரஷ்ஷாக இருந்தது. நாம் பிளான் பண்ணபடி இந்த ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா 1530 முடிச்சிட்டோம் மக்களே. சேலஞ்சு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பட்ஜெட்குள்ளே நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ உங்களாலேயும் இந்தமாதிரி ட்ராவல் பண்ண முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அது ஃபேமிலி யாருக்குன்னா இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நாம் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். Thanks for the watching guys.